சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ நான் உனக்கு சில வழிகளை தருகிறேன். அதை நீ பெற்றுக்கொள் என் குழந்தையே. எல்லோரிடமும் அறிவாகவும் சாந்தமாகவும் பேசு. எப்பொழுதும் எல்லோரிடமும் நல்ல பேரிடு. ஆகையால் எல்லோரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீ எந்த வேலை செய்தாலும் பொறுமையாக செய். அந்த வேலைக்கு நீ எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இரு. அப்பொழுதுதான் அந்த வேலைக்கேற்ற ஊதியம் உன்னை தேடி வரும். அதில் குற்றம் கண்டுபிடிக்காதே. வேலையாக வைக்காதே. நீ சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக பெறலாம். நீ எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் கொஞ்சம் யோசித்து செயல்படு. நான் இதை செய்தால் சரியாக வருமா என்று எப்பொழுதும் நேர்மையுடன் இருப்பதுடன் நேர்மையாக சம்பாரி. அப்பணத்தை சிறிதாக உன் எதிர்காலத்திற்கும் எடுத்து வை. அது உன் பிற்கால தேவைக்கு உதவியாக இருக்கும். நீ ஒருவரிடமும் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. அவரிடம் பேசினால் அது தருவார்கள், இது தருவார்கள் என்று எவரிடமும் எதிர்பார்ப்பின்றி பழகாதே. எனக்கு துணையாக என் சாயப்பா இருப்பார் என்று நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். என் குழந்தையே, அவர்களிடம் நீ நாகரிகமாக இருந்து கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சுகமாக இருக்கும். ஏன் இதையெல்லாம் என் குழந்தையிடம் சொல்கின்றேன் என்றால், இன்று சில பேர் என் பேரை சொல்லி நல்லவராக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்லவராக வாழ உன்னால் மட்டுமே வாழ முடியும். அதனால்தான் உன் சாயப்பா உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். இதை எனக்காக நீ கொஞ்சம் கேட்பாயா? நான் எப்பொழுதும் என்னுடைய எல்லா குழந்தைகளிடம் சரி சமமாகத்தான் இருக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உருவங்களை பார்த்தோ செல்வங்களை பார்த்தோ பழகுவதில்லை. அதற்கு மாறாக உன் உள்ளங்களையும் செயல்களையும் தான் நான் பார்க்கின்றேன். என் குழந்தையே, நீ நடக்க வேண்டிய அனைத்தையுமே தாமதமாகின்றது என்று நினைக்காதே. காரணம் இல்லாமல் எதுவும் தாமதமாகாது. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதம் ஆகின்றன. அது எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அப்பனே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஏதாவது ஒரு சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. மரத்துக்கு கூட கோடைக்காலம் இருக்கத்தான் செய்யும். கோடை காலம் வரும்பொழுது ஒரு வசந்த காலம் வரத்தான் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு மட்டும் நிரந்தரம் கஷ்டத்தை கொடுத்து விடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகள் முடிவுக்கு வரும். என் ஆசீர்வாதங்கள் உன்னோடு தான் இருக்கின்றன. ஓம் சாய்ராம். நன்றி.